தமிழக மக்களே வணக்கம். இன்றைய தினமொழி என்ற வகையில் இன்றைக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை என்னவென்றால், ஏழைகளிடத்திலே இறக்க வைங்க. இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு அறிவுரை என்னவென்றால், ஏழைகளிடத்தில் இறக்க வைங்க. ஐயா, நாங்களே ஏழைகளாக இருக்கிறோம், எங்களுக்கு தானையா இறக்கம் தேவை, நாங்கள் எங்கே ஏழைகளுக்கு இறக்கம் தெரியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கு கீழே உள்ளவங்க இருக்காங்க இல்லையா, உங்களுக்கு மேலே உள்ளவங்களை பார்க்கும்போது நீ உங்களுக்கு ஏழையாக தெரியுது. உங்களுக்கு கீழே உள்ளவங்க எத்தனை பேர்? உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதியை நாடுன்னு சொல்லி ஒரு அழகான வரிகளை ஒரு கவிஞர் எழுதின பாடல் வரிகளை உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு இல்லையா? உனக்கு கீழே உள்ளவர் கோடி. ஆகவே நமக்கு கீழே உள்ள கஷ்டப்படுகிற, நம்ம ஒரு 2 வேளை சாப்பாடு சாப்பிட்றோம்னா, ஒரு வேளை சாப்பாடு கூட இல்லாமல் இருக்கிற மக்கள் இல்லையா? அவங்கள பாருங்கள், அவங்க மேலே இறக்க வைங்க, அவங்களுக்கு நல்ல யோசனை செய்யுங்க, உங்களால் முடிஞ்சால் ஏதாவது செய்யுங்க. ஏழைகளிடத்தில் இறங்குறவன் கடவுளுக்கே கடன் கொடுக்குற மாதிரி பைபிளில் போட்டிருக்கு, நீதிமொழிகள்ன்ற புஸ்தகத்தில். ஏழைக்கு இறங்குறவன் கடவுளுக்கே கடன் கொடுக்குறான் அப்படின்ட்டுருக்கு. அந்த கொடுத்த கடனை கடவுள் அவர் கொடுத்துருவாருன்னு ஒரு நீதிமொழிகளில் ஒரு வாக்கியம் இருக்குது. நீதிமொழினா நன்னெறி, திருக்குறள் மாதிரி பொதுமறை நூல், எல்லாருக்கும் அது பழமொழி மாதிரி. பழைய மொழி தான் இந்த நீதிமொழியில் தான் பழைய மொழின்னு சொல்லி சொல்கிறதும், இப்போ பழமொழின்னு சொல்கிறதும் ஒன்று தானே. இப்போ நம்ம தமிழில் கூட நிறையா பழமொழிகள் இருக்குது தமிழர்களிடத்தில். அதனால் மக்கள் தொண்டே மகேசன் தொண்டுன்னு நம்ம தமிழர்கள் சொல்கிறோம். ஏழைகளின் சிரிப்பிலே இறைவனை காண்கிறேன் என்று அண்ணாதுரை சொன்னார். ஆகவே ஏழைகளிடத்தில் இறக்க வைக்கும்போது அது இறைவனுக்கே அந்த இறக்கம் போய் சேருது, அந்த உதவி இறைவனுக்கே போய் சேருது நேரடியாக. உண்டியில் போடுற காசு இறைவனுக்கு சேராது. அங்கே உள்ள சாமியார்களுக்கு, மடாதிபதிகளுக்கு, தொந்திகளுக்கு அங்கே உள்ள சாப்பாடு, அங்கே உள்ள பராமரிப்பு, அதை வச்சு ஒரு பெரிய கூட்டமே பிழைக்குது இல்லையா? அந்த பிழைப்புகளுக்கு உங்கள் காசு போகுது. ஆனால் ஏழைகளுக்கு நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுக்கும்போது, துணி வாங்கி கொடுக்கும்போது நேரடியாக கடவுளுக்கே போகுது. நீங்கள் அதை ஒன்று தயவு செய்து மறந்துடாதீங்க. அதனால் ஏழைகளுக்கு இரக்கம் காட்டுங்க, ஏழைகளை நேசிங்க. இப்போ இந்த விஜயகாந்த் சாபுலாம் செத்துட்டார். அவர் எந்த அரசியலில் ஒரு பெரிய பதவிக்கெல்லாம் வர முடியல அவரால். ஆனால் அவர் சாவுக்கு பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டம் சென்னையில், உங்களுக்கெல்லாம் தெரியும். அத்தனை ஆயிரங்கள் கூட்டம் எப்படி வந்தது? எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் மக்கள் மேலே இரக்கமுள்ளவர், ஏழைகள் மேலே இரக்கமுள்ளவர், நிறைய தொண்டு செஞ்சுருக்காரு, நிறையா பசி என்ற மக்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துருக்காரு. வந்த உடனே சாப்பிட்டீங்களான்னு தான் எம்ஜிஆர் மாதிரி கேட்பார். அதோடு சாப்பிட வச்சு தான் அவர் சாப்பிடுவார். எம்ஜிஆருக்கு அந்த பேர் இருந்தது, இவர் கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி. அந்த தான தர்மங்களை தான் மக்கள் விரும்பினாங்க, போட்டுனாங்க, அதுக்கு தான் கூட்டம் கூடினாங்களே தவிர, அவர் புரட்சி கலைஞராக சினிமாவில் நடித்தார், ஊழலை ஒழிக்கிறதுக்கு நடித்தார் வச்சாருன்னு சொல்லி அந்த நடிப்பது. ஆனால் நிஜ வாழ்க்கையில் அவர் நடித்த மாதிரியே, அவர் படங்களில் வந்த மாதிரியே அவர் நிஜ வாழ்க்கையிலும் கூட தான தர்மங்கள், சாப்பாடு காரியங்கள், ஏழைகளுக்கு செய்கிறது, இந்த காரியங்கள்லாம் நிஜ வாழ்க்கையிலே செய்கிறார். அதில் கடவுள் பிரியப்படுறாரு. இப்போ கூட ஒரு சின்ன கலைஞர் நடிகர் பாலா நிறைய உதவிகளை மக்களுக்கு செய்கிறாரு. ஒரு அம்மா காலில் விழுந்து கும்பிட்டு, என் தாலியெல்லாம் விற்று நான் பிள்ளைகளுக்கு இது உடனே கூகுளில் ஒரு 25,000 நான் அனுப்புகிறேன், 35,000 அனுப்புகிறேம்மா, பிள்ளைகளுடைய செலவெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு. அந்த அம்மா கையெடுத்து கண்ணீர் விட்டு கும்பிடுது. இந்த இறக்க குணத்தில் தான் கடவுள் இருக்கார். அது மாதிரி நிறையா நடிகர்கள் தொண்டு நிறுவனங்கள் வச்சு செய்கிறாங்க. அதை பாராட்டக்கூடியது.
ஏதோ கோடிக்கணக்கான பணம் இருந்து ஒன்றும் இல்லாமல் நீ போகிறத விட ஏழைகள்கிட்ட அது விதைச்சா அந்த பலனை, அந்த நல்ல பேரை இந்த பூமியில் நிலைக்கும், சரித்திரத்தில் இடம்பெறும். அந்த தான தர்மங்க அவங்க பிள்ளைகளுக்கும் செய்த தர்மம் காக்கும். அதான் செய்த தர்மம் தலை காக்கும், தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். கூட இருந்தவன் குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும் என்று ஒரு அருமையான பாடல் வரிகள், பழைய பாடல் வரிகள் உங்களுக்கெல்லாம் தெரியும். அதனால் ஏழைகளுக்கு இறங்குங்க, ஏழைகளிடத்தில் இரக்கம் காட்டுங்க. உங்களுக்கு கீழே உள்ளவர் கோடி இருக்காங்க, உங்களையே ஏழையாக நீங்கள் நினச்சி நொந்திக்கிறாதீங்க. பணக்காரங்களை பார்த்து நீங்கள் உங்களை நொந்துக்கிறாதீங்க. கடவுள் நம்ம கொடுத்த வாழ்க்கை திருப்தியாக வாழ்ந்து இல்லாதவர்களுக்கு இயன்றதை செய்து இந்த பூமியில் நல்ல பேர் எடுத்து, ஐயோ நல்ல மனுஷன் போயிட்டானே என்று நம்ம மரணத்தில் 10 பேர் சொல்லணும். அப்படி வாழ்ந்து காட்டி இரக்கம் பாராட்டி வாழுங்க. சுயநலம் இல்லாமல் மக்களுக்கு தன்னை போல பிறரை யோசித்து நினச்சி இரக்கம் பாராட்டி ஜாதி மதத்தை கடந்து அன்பு செய்யுங்க. அந்த நல்ல உள்ளங்களை கடவுள் நமக்கு கொடுப்பாராக. நன்றி.